ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கடந்து செல்லுக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இது சண்டே, அதுவுமா ஜாலியாக ஃபேமிலியோடு அப்படியே என்ஜாய் பண்ணலான்ட்ருக்கோம். வாங்க, நீங்களும் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பையன் செம்ம சேட்டைக்கார பையன், ஒரு வேலையும் செய்ய விடுறதில்லை. கல்லெல்லாம் மாற்றி வச்சிடலாம். கல்லெல்லாம் சரியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் முதல் தடவையாக நம்ம தோட்டத்தில் நம்ம செய்கிறது. அதனால் இந்த கல்லெல்லாம் பெரிய விஷயம். இது பாருங்கள், இதையெல்லாம் கொத்தி எடுத்து, எங்கள் அம்மா சொன்னாங்க இது மாதிரி இதெல்லாம் கொத்தி எடுத்தால் தான் அந்த சாம்பல்லாம் வரும்னு சொன்னாங்க. அதனால் எல்லாம் கொத்தி எடுத்துகிட்ருக்குறோம். மட்டனை க்ளீன் பண்ணிடலாம். மட்டன் எடுத்து உள்ளே போட்டாச்சு. அடுத்து நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிடுவோம். நல்லா அலாசணும். அலாசும்போது அது அந்த கொழுப்பெல்லாம் நல்லா கையில் அரைச்சிடும். இன்னொரு பாத்திரம் இல்லையா, அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிட்டாங்க. நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணோம். அது பற்ற வைக்கவே முடியல. அரைஞ்சு போகுது காற்றுக்கு. இது எப்படியோ ஒரு வழியாக என்னென்னமோ பண்ணி பற்ற வைக்க பார்க்குறோம். அப்பவும் தெரியாதுல. எப்படியோ ஒரு வழியாக பற்ற வச்சாச்சுங்க. அடுப்பை பற்ற வச்சாச்சு. அடுத்து சட்டியை தூக்கி வச்சுக்குவோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன சேட்டை பண்ணிட்டுருக்கான்னு இந்த பையன். சட்டி வச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த சட்டி வந்து ரொம்ப மெலிசான சட்டி. கொஞ்சம் ஃப்ளேமு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணி வந்து கரிஞ்சு போச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, தப்பாக நினைக்காதீங்க. இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் அந்த ஜாதி பத்திரி, அப்புறம் இந்த பிரியாணி இலை, இதெல்லாம் போட்டுருவோம். எங்கள் அம்மா தான் பின்னாடி இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. நானாக பண்ணலை, எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நான் செஞ்சேன், அவ்வளோதான். இப்போ மஞ்சத்தூள் போட்டுருவோம். அடுத்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணிவிட்டு இந்த மட்டன் போட்டாச்சு. மட்டன் நல்லா வேக விட்டுருவோம். நல்லா மட்டன் வெந்துட்டுருக்கு. நல்லா கொதி வந்துருச்சு. தோட்டத்தில் அந்த காற்றோடு உட்காந்து சமைக்கிறது உண்மையாலுமே தனி சுகந்தாங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் வெட்டிடுவோம். வெங்காயம்லாம் எனக்கு அவ்வளோதான் வெட்ட தெரியாது. ரொம்ப ஸ்லோவாக வெட்டிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோக்காக கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். தயவு செஞ்சு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சிருச்சு. துணியை எடுத்துகிட்டு வந்து அது பிடிக்கிறதுக்கே ஒரு பயங்க. எங்கேயாச்சும் கொட்டிடுமோ அப்படின்னு ஒரு பயம்தான். அதை எடுத்துகிட்டு வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம். பாத்திரத்தில் ஊற்றினதுக்கப்புறம் இந்த தண்ணி, வேக வச்ச தண்ணியவும் கறியும் தனியாக பிரித்து வச்சிடலாம். ஏன்னா நமக்கு பிரியாணி செய்யும்போது ஊற்றணும். அதுக்குள்ளே நம்ம போய் நம்ம பாதுகாவலர்களை பார்த்துட்டு இருப்போம். இவன் பேர் ஜாக்கி. அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்கான், அவன் பேர் ஸ்கூட்டரு. இவனுக்கு 2 பேரும் தான் நைட் நேரம் எங்களுக்கு பாதுகாப்பு. பயங்கரமான பாதுகாப்புங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஒருத்தங்க கூட விட மாட்டாங்க. அடுத்து 2வது பிரியாணிக்கு நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு.
அந்த கரை தாங்க போகவே இல்லை. அந்த இது சட்டி சூடானது கொஞ்சம் போகவே இல்லை. அடுப்பு எண்ணெயும் தீ வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிடுவோம். நெய் ஊற்றிடலாம். இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றலாம்னு நினச்சேன், ஆனால் வீட்டில் விட மாட்டேன்ட்டாங்க. திருப்பியும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுருவோம். வெங்காயத்தை போட்டுருவோம். நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை எல்லாம் போட்டாச்சு. ஒரு 1/2 கிலோ வெங்காயம். அடுத்து நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் கிளறிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தாங்க மணல். நம்ம கடையில் வாங்குறதெல்லாம் அந்தளவுக்கு மனம் இருக்காது. அடுத்து கீரி வச்ச பச்சை மிளகாய் போட்டுருவோம். நல்லா கிளறி விட்டு நல்லா வதங்கட்டும். அடுத்து தக்காளி போட்டுருவோம். தக்காளி ஒரு 1/2 கிலோ. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிருச்சு. என்னன்னா நம்ம அடுப்பு சரியாக பற்ற வைக்க தெரியலைங்க. கொஞ்சம் இந்த ஓலையெல்லாம் போட்டனால நமக்கு பற்ற வைக்க தெரியல. நல்லா வதங்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம கறி வேக வச்ச தண்ணி ஃபுல்லாகவே நம்ம கறி வேக வச்ச தண்ணியில் தான் நம்ம செய்ய போகிறோம். தனியாக தண்ணி ஊற்ற போகிறதில்ல. பார்த்தீங்களா, எங்கள் அப்பா அடுப்பு சரி பண்ணி கொடுத்தாரு. இப்போ நம்ம கறியை தூக்கி போட்டாச்சு. கறியும் சேர்ந்து வேகுது. இந்த மசாலாவில் கறி வெந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஏன் நம்ம அந்த கறி வேக வச்ச தண்ணியிலே ஊற்றுறோம்னா நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து தயிர் ஊற்றியாச்சு. இந்த மட்டனோட ஃப்ளேவர் கிடைக்கிறதே அந்த வேக வச்ச தண்ணியிலேயே நம்ம செய்கிறனால தான். அடுத்து அந்த தண்ணியை வேக வச்ச தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டலாம். அரிசி போட்டாச்சு. இந்த பிரியாணி செய்கிறதெல்லாம் ஒரு தனியாக ஒரு இதுங்க. ஆனால் நம்ம அப்படியெல்லாம் செய்யலை, சும்மா நார்மலாக ஒரு ஜாலிக்காக பண்ணோம். ஆனால் நல்லா வந்துச்சு. அடுத்து தம் போட்டுருவோம். ஒரு 20 நிமிஷம் தம்மு போட்டுருவோம். எப்படியோ ஒரு வழியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. செய்யறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டோம். வாங்க சாப்பிட்லாம். பிரியாணி ரெடி. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் அமுத்துங்க.